ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மக்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்து வரும் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு விஸ்வவம்பரா விருது வழங்கப்பட இருக்கிறது. நாவல்கள் 36, குறு நாவல்கள் 48, சிறுகதைகள் 150, ஏராளமான பயண கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், தொகுப்பு நூல்கள் என்று தமிழ் இலக்கிய உலகிற்கு மகத்தான பங்களிப்பு செய்தவர் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். எழுத்தோடு நிற்காமல் தம் கண் எதிரிலே பாதிக்கப்பட்டு நிற்கும் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து வருகிறார். இதற்கு நம்முடைய உதவும் கைகள் அமைப்பே சான்று. நிறைய குடும்பங்களுக்கு அவர்கள் வீட்டின் அருகில் உள்ள சிற்றுண்டி கடை வைக்க ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். உறக்க சிந்தனை இதழின் ஆசிரியர் உதயராம், நடிகர் டெல்லி கணேஷ் போன்ற நண்பர்கள் வாயிலாக அவர் செய்து நமக்கு தெரியாமல் ஏராளம். அவருடைய எழுத்துக்களின் சமூக நல கருத்துக்கள் நிறைந்திருக்கும். குறிப்பாக பெண்கள் மேம்பட வேண்டும் என்று சிந்திப்பார். ஏற்கனவே பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றுள்ள அவருக்கு இந்த ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதையும் இலங்கை கம்பன் கழக வழங்கியுள்ளது. இலங்கையில் கடந்த 44 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற இலக்கிய அமைப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான விஸ்வவம்பரா சி நாராயண ரெட்டி விருது சிவசங்கரி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி ஐதராபாத்தில் நடக்கும் விழாவில் தெலுங்கானா முதல்வர் ரோவதா ரெட்டி இந்த விருதை அவருக்கு வழங்கி பாராட்டுகிறார். அவருடைய பணிகள் மேலும் செம்மையாக தொடர வேண்டும் என்று புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.